ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சிக்கன் ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோ, டொமேட்டோவோ, இல்லாட்டி தனியா தூளோ, மிளகாய் தூளோ, கரம் மசாலாவோ எதுவுமே தேவையில்லை. கம்மியான இன்கிரிடியன்ட்ஸை வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் தான் இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ண போகிறதில்ல, இந்த மாதிரி நம்ம இடித்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இப்போ நம்ம வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணணுன்னா நீங்கள் தண்ணியில் கூட சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு அதிலிருந்து எடுத்து நீங்கள் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஸ்கின் ரிமூவ் ஆகி வரும். இப்போ எல்லா ஸ்கின்னும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வெங்காயத்தை நம்ம கட் பண்ண போகிறதில்ல, இதில் வச்சு நீங்கள் இடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் உங்களுக்கு இடிக்க முடியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட்டிங் போர்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக நீங்கள் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் மையாக எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா வெங்காயத்தையும் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்போ எனக்கு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு எனக்கு வந்திருக்குது. இப்போ நம்ம சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்காக நான் க்ளே போட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நார்மலான பாத்திரம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது சூடான உடனே இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் தான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணான்னா அது ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக இங்கே நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது இந்த தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடான உடனே அதில் கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன்ல, சின்ன வெங்காயம் எனக்கு 1 கப்பு வந்துச்சுது மெஷரிங் கப்பில். ஸோ இந்த 1 கப்பு சின்ன வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் அந்த ஆயிலிருந்து நல்லா வதங்கி வரணும். அது வரைக்குமே நீங்கள் வதக்கி கொடுத்துட்டே இருங்க. இந்த சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோ, தனியா தூளோ, கரம் மசாலாவோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இதில் காரம் கொடுக்கறது க்ரஷ்டு சில்லி மட்டும்தான். உங்ககிட்ட க்ரஷ்டு சில்லி இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் மிக்சியில் நீங்கள் காஞ்ச மிளகாவை லைட்டாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் இந்த சில்லியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பைசியாக தான் பண்ணுறேன். ஸோ 4 டேபிள் ஸ்பூன் நான் க்ரஷ்டு சில்லி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, இது நல்லா வதக்கி கொடுக்கணும். இதில் ரா ஸ்மெல் கொஞ்சம் கூட வரக்கூடாது. நல்லா உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுங்க அந்த வெங்காயத்தோடு சேர்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ரஷ்டு சில்லி வெங்காயத்தோடு நல்லா வதங்கிடுச்சது. அது வதங்கிடுச்சதுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அந்த டைமில் நம்ம சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் சிக்கன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை ஒரு லிட்டை போட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக விட்டுறலாம். தண்ணி எதுவும் நீங்கள் ஆட் பண்ணணும் தேவையில்லை, ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வரும்ல. இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வந்திருக்குது உங்களுக்கு. இப்போ சிக்கன் நல்லா வெந்திருந்துச்சுதுன்னா இனி நீங்கள் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணணும் தேவையில்லை. இனி இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வற்ற வச்சு எடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம ஓப்பன் பண்ணியே நம்ம வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக அதிலிருந்து வற்றி வரணும். ஆனால் நீங்கள் இடையில மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த சிக்கன்லேருந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சுது. இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. அதையும் நம்ம நல்லா
வற்ற வச்சு எடுக்கணும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சிக்கன் வந்து ரோஸ்ட் ஆகி வரும். நீங்கள் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாமே வற்றி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் ரோஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுது. சிக்கனும் நல்லா வெந்திருக்குது. இப்போ சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுது. இது மேலே லாஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுது. பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. கொஞ்சமாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் ரோஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லா ஃபுட்டோடையும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சிக்கன் ரோஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.